ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லியா விலாக். நாம் இன்னைக்கு சங்குதுறை பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்னைக்கு நாங்கள் ராஜாக்கமங்கலம் வழியாக போயிட்டுருக்கோம். இந்த பீச் எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியிலேருந்து 16 கிலோமீட்டர் தூரத்துலையும் நாகர்கோவிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பண்ணையூர் பாலம்ங்கிற பாலத்துக்கு மேலே இருந்து ஆறு கடலில் சேர்ற இடத்த பார்க்குறோம். இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு இடமா இருந்துச்சு. நாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சங்குதுறை பீச்சுக்கு போயிடலாம். இந்த பீச் மேலகிருஷ்ணமுதூர் பக்கத்தில் இருக்குது. இந்த பீச் எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும். இங்கே கடல் அலைகள் அதிகமாக அடிக்கிறதுனால நீந்துவதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு இந்த கடல் மிகவுமே அழகானது. இங்கே சங்கு போன்ற அமைப்புக்கு புகழ் பெற்றது. அதே மாதிரி குழந்தைங்களோட விளையாடுறதுக்கும் மாலை நேரத்தில் கடற்கரையை ரசிக்கிறதுக்கும் ரொம்பவே உகந்த இடம். குடும்பத்தோட எல்லாரும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல சிறப்பான இடமா இது இருக்கும். இந்த கடல் மிகவும் அமைதியாக இருக்கிறதுனால மக்கள் கூட்டம் இங்கே எப்போவுமே அதிகமாகவே இருக்குது. குடும்பங்களோட விளையாடிட்டு போகிறதுக்கு இதுவுமே ஒரு சிறந்த தலமாக இருக்குது. இங்கே இருக்கிற வெள்ளை தூண்கள் மற்றும் சங்குக்கு இந்த இடம் ரொம்பவே பிரபலமாக இருக்குது. இது ஒரு தூய்மையான கடற்கரையாகவும் இருக்குது. சூரிய உதயத்தை ரசிப்பதற்கும் நிதானமாக கடற்கரையில் உலா வருவதற்கும் அழகான ஒரு இடமா இது இருக்கிறதுனால எல்லாருக்குமே இந்த கடற்கரையை ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் ஃபேமிலியோட ஒரு வாட்டி வாங்க. இங்கே மாலை நேரங்களில் சிற்றுண்டி கடைகளும் இருக்குது. ஈவெண்ட்ஸுக்கும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்கும். குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த இடமா இது இருக்குது. இது மாதிரி பல பதிவுகளை பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.